அனைவரையும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக மீண்டும் வரவேற்கிறேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் தமிழ் வழியாக ஆங்கில வாசிக்கிற வீடியோக்கள் அனைத்தும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் போய் பாருங்க. என்னுடைய போன் நம்பர் வந்து 99 440 74 298. எது சொன்னா தமிழ் வழியாக ஆங்கில வாசி புக்கு போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த புக்கையும் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தை சரளமாக வாசிக்கலாம். உங்களுக்கு இந்த தமிழ் வழியாக ஆங்கில வாசிக்கிற புக்கு தேவைன்னா என்னோட தொடர்பு கொள்ளுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுல ஏகப்பட்ட தமிழ் வாசிக்கிறதுக்கு உச்சரிப்புகளுக்கு ஏகப்பட்ட ஒரு விஷயங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்தை வாசிக்கலாம். இந்த வீடியோவையும் புக்கையும் வச்சுக்கிட்டு ஆங்கிலத்தை வாசிக்கலாம். எந்த வார்த்தையும் படிக்கலாம். குற்று மாப்பாடு செய்ய வேண்டியதில்லை. இப்பொழுது பாருங்க, நம்ம உச்சரிப்பு வார்த்தையை பார்த்துக் கொண்டு வருகிறோம். இக்கா காவுக்கு பார்த்துட்டோம். இச்சா சாவுக்கு வீடியோ போட்டு இச்சா டாவுக்கு போட்டு அடுத்து இன்னும் இத்தாத்தா நான் பா இப்ப என்ன போட போறேன்? அடுத்து மாவுக்கு போடுறேன். மா என்ன இம்மு கூட்டலா மா. இந்த உச்சரிப்பு எழுத்து மாவுல என்ன இருக்கு? இம்மு என்ற மெய் எழுத்தும் ஆ என்ற உயர்த்து சேர்ந்தது மா. இது மூலம் தெரியணும். இது மூலம் தெரிஞ்சாத்தே என்னுடைய உச்சரிப்பு உங்களுக்கு போட முடியும். அதனால சொல்லி தமிழ்ல நான் உங்களுக்கு உயிரெழுத்து மெய் எழுத்து சேர்ந்து உயிர் எழுத்து உங்களுக்கு போட்டு காட்டிட்டு இருக்கேன். மூலம் தமிழை தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டு பிள்ளைகள் தமிழே தெரியாம இருக்க காலேஜ் வரைக்கும் திரும்ப சொல்ல முடியாது. பாருங்க, இம்மு கூட்டலாம் மா. தமிழ்ல ஒரு மாதம், ஆங்கிலத்துல இம்முக்கு எம்எல்ஏ அது மாறாது. இம்முனாலே என்ன போன ஆங்கில மையெழுத்து எம்முதேங்க. திரும்ப எம்முனா இம்முதான். அது பேரா இருக்கட்டும் வாத்தியா இருக்கட்டும் இம்முன்னு எம்ம போட்டுற வேண்டியது. அப்ப வந்து நம்மகிட்ட 3 இருக்கு. ஆங்கிலத்துல சொல்லிட்டே வர 3 இருக்கு. ஏ ஓ ஏயு. அப்ப இம்முக்கு மாவுக்கு எம்ஏ போடணும். இம்மு மாவுக்கு எம்ஓ போடணும். இம்மு ஆவுக்கு எம்ஏ யூ போடணும். அப்ப ஆங்கிலத்துல 3 மா இருக்கு. 3 மா இருக்கு. உச்சரிப்புனால ஆங்கிலத்துல ஏ ஓ ஏயு. ஆனா குறில் 3 மா பார்த்தேன். எம்ஏ எம்ஓ எம்யூ. மா மா மா. எம்ஏ மலேரியா மலேசியா. எம்ஓ மண்டே மங்கி. எம்யூ மர்டர் மட்டன். அந்த வீடியோ போட்டிருக்கேன். உச்சரிப்புனா உச்சரிப்பு குறில் உச்சரிப்பு மா. இது மாவா பாக்குறோம். இந்த மாவுக்கு என்ன ஒண்ணு? எம்ஏ எம்ஓ எம்ஏயு 3 மா. பார்த்துட்டே வர்றோம். ஆங்கிலத்தில் 3 இப்ப பாருங்க, மகாத்மா. மகாத்மானா சிறந்த மனிதர். மகாத்மானா நீங்க சிறந்த மனிதர். எந்த கட்ட எந்த ஒரு நல்ல மனிதர். நம்ம மகாத்மான்னு யாரை குறிக்க? சிறந்த மனிதர். இந்தியாவில் யாரு? மகாத்மா காந்தி. காந்தியடி வச்சு மகாத்மா காந்தின்னு சொல்றோம். வேற யாரையும் மகாத்மான்னு சொல்லலையா? இந்தியாவில் சிறந்த மனிதர் யாரு? மகாத்மா காந்தி அடிக்கிறது. அடுத்து பாருங்க, மாஜிஸ்ட்ரேட். மாஜிஸ்ட்ரேட்னா நீதிபதி. ஜட்ஜ்னு சொல்லுவாங்க. ஜட்ஜ் கோர்ட்ல விசாரிச்சு தீர்ப்பு சொல்ற தண்டனை மாஜிஸ்ட்ரேட் நீதிபதி. மார்க்கோச என்னங்க? மார்க்கோச மாயிர்கோ தமிழ்னா படிச்சோட எம்ஏ மாயிர்கோ இக்கோகோ மார்க்கோச. தமிழ் எப்படி மையெழுத்து உயிரெழுத்து ஆங்கிலத்தை சொல்லித்தாரு. இதுக்கு காண்ட திரும்ப சொல்லி வெளிப்படுத்திருக்காரு. மார்க்கோசா வேம்பு வேப்பமரம். இன்னொன்னு இருக்கு வேம்புக்கு நீம். என்னோட 2 போட்டா நீ இம்முக்கு எம். வேம்புக்கு நீம்னு சொல்லலாம். தெரிஞ்சுக்கங்க. சொல்லும் வரும்போதே சொல்றே புரிஞ்சுக்கங்க. மார்வல் மார்வல் அதிசயம் அற்புதம். மார்வல் அதிசயம் அற்புதம். யார் வாழ்க்கை நடக்காதது மார்வல். மாஸ்குலின் இருக்கு. மாஸ்குலின் ஆண்பாள். ஆண்களை குறிக்கும். மாஸ்குலின் நினைக்க ஆண்பாள். ஆண்பாள் என்ன? ஆண்களை குறிக்கிறது. ஆண்பாள் பெண்பாள் இருக்கு. பெண்பாளுக்கு பெமினின். மீக்கு எம்ஐ என்ஐஎன்இ நின். பெமினின் தான் பெண்பாள். தெரிஞ்சுக்கங்க. மாஸ்குலின் ஆண்பாள் ஆண்களை குறிக்கும். பெமினின் பெண்பாள் பெண்களை குறிக்கும். மால் எம்ஏ மால். இப்பு மால் பிராக்டிஸ் என்னையா? மால் பிராக்டிஸ் அப்படின்னா கெட்ட நடத்த, கெட்ட செயல், தகாத செயல். அவர் பெரிய தவறு செய்யறாரியா? மால் பிராக்டிஸ் பண்றாரு சொல்லுவாங்க. மால் பிராக்டிஸ் தவறு செய்யறாரு. தவறு பண்றது மால் பிராக்டிஸ். இத மாலை விட்டுட்டா பிராக்டிஸ்னா பயிற்சி வருது. பிராக்டிஸ் வார்த்தை இருக்கு. பிராக்டிஸ்
MAL மாட விட்டுருங்க, இங்கிட்டு படிச்சு பாருங்க. பிராக்டிஸ்னா பயிற்சி, மால் பிராக்டிஸ்னா தவறு செய்தல். ஃபார்மாலிட்டி, ஃபார்மாலிட்டி சடங்கு சம்பிரதாயம். ஃபார்மாலிட்டி, MA இம்மாமா இலி இட்டி அப்படின்னு சொல்லு. தமிழ்ல மையெழுத்து உயிரெழுத்து அப்படி சேர்த்து சொல்லு. ஃபார்மாலிட்டி. மாட்டினி, மாட்டினி மாட்டினி கேள்விப்பட்டிருப்பீங்க. மாட்டி ஷோ போறியா? பகல் காட்சிக்கு சினிமாவில் பகல் காட்சி விடுவாங்க. பகல்ல மாட்டினி, பகல் காட்சி, பகல் பகல் மாட்டினி. மாண்டலின் ஒரு யாழ் போன்ற கருவி, இசைக்கருவி மாண்டலின். இந்த மாண்டலின் சீனிவாசன் சொல்லுவாங்க, ஒரு இசை மேல இருந்தாரு. மாண்டலின் போடுறது ஒரு யாழ் கருவி மாண்டலின். புல்வாமா, புல்வாமா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்தியாவில் காஷ்மீர்ல புல்வாமா இடத்துல நம்ம இந்திய வீரர்கள் நிறைய பேர் பாகிஸ்தான் என்ன குண்டு வச்சு கொண்டாங்க. புல்வாமா அது உச்சரிப்புக்காண்டி போறேன். மாமா புல்வாமா அந்த இடத்தை குறிக்கிறேன். புல்வாமாண்டா ஒரு யாபம் வரட்ட. இந்திய வீரர்கள், இந்திய படை வீரர்களை குண்டு வச்சு நிறைய பேரை ஒரு குண்டு வச்சு கொண்டாங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள். புல்வாமா, புல்வாமா காஷ்மீர்ல இருக்கு. அப்ப MA போட்டாமா. அடுத்து ரெண்டாவது சேர்த்து MO வந்து இம்மாமா MO ஓமா. மார்ச்சுவரி, மார்ச்சுவரி பிரிச்சு போட்டிருக்கேன். மார்ச்சுவரினா பிண வைக்கிற. மா டியூக்கு வந்து டியூ பிரிக்க கூடாது. டியூக்கு சூ வாக்க போட்டிருக்க. கூடுதல் உச்சரிப்பு டியூ மேன் நேச்சர், அதுவே நேச்சுரல். பங்க்சுவாலிட்டிக்கு சூ வரும். அப்ப மார்ச்சுவரி டியூவை பிரிக்காம அப்படியே போடணும். இதுக்கு சூ உச்சரிப்பு, சா உச்சரிப்பு வரும், சூ உச்சரிப்பு வரும். மார்ச்சுவரி, மார்ச்சுவரினா பிண வைக்கும் அறை. ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க இறந்தவங்கள ஒரு கடைசியில கட்டி போட்டுருப்பாங்க. ஆஸ்பத்திரியில அந்த தூக்கி போட்டுருவாங்க இறந்தவங்கள. மானி தாயிர் இம்மாமா இன்னி இட்டு ஆட்டா இர் எப்படி சமண சொல்ற பாத்தீங்களா? மையெழுத்து உயிரெழுத்து நல்லா கவனிச்சுக்க. இதே ஒரு என்னை நீண்டு படிக்கலாம், நைட்டு படிக்கலாம். MOவை 4 உச்சரிப்பு இருக்கு. மாமாடு படிக்கணும். இப்ப இங்க மாடு படிக்கலாம். மா நீட்டர், மானிட்டர் தான் லீடர். வகுப்புல வச்சுப்போம் மானிட்டர், வகுப்புக்காரர் மானிட்டர் லீடர் கேட்க பாத்தீங்களா? மாடர்ன், மாடர்ன் தற்காலம், புதிய மாடர்ன் தற்காலம், மாடர்ன் நவீன. மாடர்ன் ட்ரெஸ் போட்டுருக்காங்க பாப்பாங்க. பொம்பளை மாடர்ன் ட்ரெஸ் போடலாம்னு சொல்லுவாங்க. மாடர்ன் ட்ரெஸ் கவர்ச்சிகரமா. மாடர்ன் தான் புதிய, தற்காலம் மாடர்ன். மாண்டிசோரி, இண்டிசோரினா அது ஒரு கல்விமுறை. சின்ன பிள்ளை சொல்லிக் கொடுக்க ஒரு கல்விமுறை. மாண்டிசோரி கல்விமுறை, படிப்பு சொல்லித்தர அது ஒரு கல்விமுறை இருக்கு மாண்டிசோரி. மா இங்கூஸ், மா MO மா இங் எனக்கு இங்கு ஜி இக்கு கு இஸ் ஈக்கு சொல்ல. மாங்கூஸ், மாங்கூஸ் தான் கீரி, கீரி பாம்போட சண்டை போட கீரி, கீரி மாங்கூஸ். இத மாங்கூஸ்னு சொல்லலாம், மங்கூஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஓவுக்கு ஓ இருக்கு. இது மாண்டு படிக்கலாம். மண்டே மா மணி MO மங்கூஸ்னு சொல்லப்பட்டு ரெண்டு போட்டுக்கலாம். இன்னொரு இதே இருக்கு. மங்கூஸுக்கு MU மா போட்டுருக்காங்க. மங்கூஸுக்கு அப்படி போட்டாலும் கீரி. அப்ப 3 உச்சரிப்பு இருக்கு. மாங்கூஸ்னு சொல்லலாம், இதே மங்கூஸ்னு சொல்லலாம். இன்னொரு மங்கூஸுக்கு ஸ்பெல்லிங் MU போட்டிருக்காங்க. MO போயிடலாம். மங்கூஸ்னாலும் கீரி, கீரி கீரி. மார்பைன், மார்பைனா வழி மருந்துங்கய்யா. மார்பைன் என்னங்கய்யா? வழி மருந்து. ஒரு வலிக்கு மருந்து போட்டா வழி தெரியாது. மார்பை, மா இல் பை இஃபை எஃப்ஐ எஃப்ஐ ஃபை மார்பைன். மான்சூன், மாயின் SOO சூன். மான்சூன் என்ன? மழைக்காலம். மான்சூன் என்னங்கய்யா? மழை பெய்யற காலம் மான்சூன். இதை மட்டும் படிச்சு பாருங்க. SOO சூன், சூன் சீக்கிரமா. சூன் என்ன? சீக்கிரமா. அந்த வாக்கியம் உண்டாக்கி பார்க்கலாம். எப்படி சூ வருது? இது இஸ் 2 ஓ சூ சூ. இஸ்ன்னு வைக்கலாம், இச்சுன்னு வைக்கலாம். பெரும்பாலும் இஸ்லே போட்டுப்பாங்க வடக்குள்ள இஸ். மான்சூன் மழைக்காலம். மானார்க், அடுத்து என்னங்கய்யா? மானார்க். மானா இருக்கு மானார்க். மானா இருக்கு சீகச்சுக்கு இச்சு வரும், இக்கு வரும், இசு வரும். இப்ப மானார்க், மானார்க்குன்னா சக்கரவர்த்தி, பெரிய அரசன் சக்கரவர்த்தி மானார்க். மானா இருக்கு. மாறாயில் மாறல், மாறல் நீதி போதனை. மாறல், மாறல் என்னையா? நீதி போதனை, நீதி 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 போதனை.
தெர்மாமீட்டர் உஷ்ணத்தை பாக்குறது, காய்ச்சல் தெர்மாமீட்டர் வச்சு வாயில வச்சு பாக்குற பார்த்தா தெர்மாமீட்டர் காய்ச்சல் எவ்வளவு காட்ட உஷ்ணத்தை. மீட்டர் தெர்மாமீட்டர் ஆஸ்பத்திரியில் வச்சுப்பாங்க, காய்ச்சல் போய் பார்ப்பாங்க தெர்மாமீட்டர். அப்ப எம்ஏ படிச்சாலுமா எம்ஓ படிச்சாலுமா மூணாவதுமா இம்மு கூட்டல் ஆமா எம் ஏயு ஏயுக்கு ஆசைட்டு இருக்குல்ல 3 சொல்லிட்டே இருக்கோம். அப்ப மால் எம்ஏயுஎல் மால் எம்ஏயுஎல் மால்னா கிழிச்செறி மால்னா கிழிச்செறிது கிழித்து எரி கிழிச்செறி. மாண்ட் எம்ஏயுஎல்டி மாண்ட் மாண்ட்னா இந்தியாவில் பழைய ஒரு எடை, அதுக்கு பேர் மணங்குன்னு சொல்லுவாங்க. இப்ப கிலோன்னு நம்ம இருக்கிற கிலோ, அப்போ ஒரு எடை அதுக்கு பேரு மாட்டு மணங்கு. தமிழ்ல என்ன சொன்னாங்க மணங்கு மணங்கு. இப்ப கிலோன்னு சொல்ற பாத்தீங்களா, முன்னால மணங்கு மணங்கு பழைய இந்திய எடை, பழைய இந்திய எடை மாண்ட் எம்ஏயு மா இன்னி இட்டு மாண்ட். அடுத்துமா மாசலியம், அடுத்து மா எஸ்ஓசா இதுல லீ யூ யாவும் இருக்கு சொல்லி போட்டுக்க. யூன்றதுக்கு உயிரெழுத்து, யாவுக்கு வரும் யூவுக்கு வரும் யூவுக்கு ஒரு 3 உயிர் எழுத்துக்கு வரும். அப்ப யாவுக்கு வரும் யூ, அது வீடியோ போட்டிருக்க. யூவுக்கு யாவு வார்த்தை போட்டிருக்க, மீடியம் மீடியத்துக்கு யா வரும். அலுமினியம் யாவுக்கு யூ வரும், யாவுக்கு யூ போடணும். அப்ப மாசலியம் பிரிச்சு போட்டிருக்க. மாசலியம் இத போட்டிருக்க பாருங்க. மாசலியம் மாசலியம்ல அழகான கல்லறை கட்டிடம். ஒரு இறந்தவங்களை வச்சு கல்லறை கட்டுவாங்க பாத்தீங்கன்னா, கட்டினா அது பேரு மாசலியம். மாசலியம்ல அழகான கல்லறை கட்டிடம், அழகான கல்லறை கட்டிடம். இப்ப பாருங்க, இது வந்து எம்ஏயு வருது, இது மான் படிக்கூடாது. இது மோ எப்படி போட்டிருக்காங்க, மோ பாத்தீங்களா போட்டிருக்காங்க, மோன்னு போட்டிருக்காங்க. இது மான் படிக்கூடாது. டிக்ஷனரி இருக்கு. மோண்டா வெளிர் செந்நிறம், வெளிர் செந்நிறம் கலரு வெளியில இருக்க செந்நிறம்னா சிவப்பு நிறம். அந்த பார்மாலிட்டி பிரிச்சு காட்டு பாருங்க. எப்போ வந்து மெய்யெழுத்துங்க, ஓ வந்து உயிரெழுத்து, 6 மெய்யெழுத்து, அதுக்கு உயிரெழுத்து வரல பிரிக்கல. மெய்யெழுத்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து ஐ வந்து உயிரெழுத்து, இது மெய்யெழுத்து ஒய்ய நம்ம உயிரெழுத்தா வச்சிருக்கோம், வைக்கணும். வச்சாத்தே எல்லாத்தையும் படிக்க முடியும். ஐக்கு உச்சரிப்பு ஒய்க்கு இருக்கு சொல்லிட்டே இருக்கேன், பாத்துக்கோங்க. எஃப்க்கு இஃப், ஓவுக்கு யா, ஆறுனா இரு, எம்னா இம்முதே மாறாது. ஏவுக்கு யா சவுண்டு, எல்லுக்கு இல்லு, ஐக்கு இ, ஐக்கு ஐ சவுண்டு, இ சவுண்டு இருக்கு. இ டீனா இட்டு, ஒய்க்கு இ, ஐ இங்க இ போறேன். இஃபா ஃபா இந்த டிஷர்ட்ல இப்படிதான் போட்டுருவாங்க. இந்த இஃபு இது போடாம இஃபா ஃபா ஃபா இப்படிதான் படிக்கணும். எப்பதான் போட்டுருவாங்க உச்சரிப்பு காட்டி. ஃபா இல் இம்முமா இன்னி இனி இட்டி இட்டி பார்மாலிட்டி வந்து பார்த்தீங்களா, சடங்கு சம்பிரதாயம் பார்மாலிட்டி. பார்மாலிட்டி ஒரு பார்மாலிட்டி கூட என்னை கூப்பிடலைங்க, சொல்லும்போது பார்மாலிட்டி என்னை கண்டுக்கல, சொல்லும்போது பார்மாலிட்டி. மெய்யெழுத்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து மட்டும் இருக்கு, அதுக்கு உயிரெழுத்து வரல. இது ரெண்டும் சேர்ந்து நம்ம உச்சரிப்பு கூடுதல் உச்சரிப்பு சாவது சூ ஒரு அதனால பிரிக்க கூடாது. இந்த வார்த்தைகள் பிரிக்க கூடாது, அது ரெண்டுக்கும் ஒரு உச்சரிப்பு இருக்கு. உயிரெழுத்து மெய்யெழுத்து, இது உயிரெழுத்தா வச்சிருக்கான், உயிரெழுத்தோட சேர்த்திருக்கான். எம்முடா இம்முதே மாறாது. ஓவுக்கு இங்க ஆசை, ஆறுனா இருத, டியூக்கு இங்க சூ, சா சூ படிக்க ஒரு டிஷர் போட்டிருக்க. உங்களுக்கு சாவு வரும், சூ வரும். நேச்சர் நேச்சுரல். பிக்சருக்கு டியூ, பங்க்சுவாலிட்டிக்கு சூ டியூ, ஷூக்கு டியூ போடணும். ஏவுக்கு ஆறுக்கு இல், ஒய்க்கு இ. அப்ப பாருங்க, இம்மாமா இல், இது ரெண்டு சேர்ந்த ரெண்டு சூ ஆ ரி, மார்ச்சுவரி பிணவைக்கு அறை, மார்ச்சு அரி எப்படி இருக்கு, மார்ச்சு மார்ச்சு அரி. மெய்யெழுத்து ஏயு வந்து கூடுதல் உயிரெழுத்து, ஏயு வந்து ஆ படிச்சுட்டு இருக்கீங்க. மெய்யெழுத்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து இது உயிரெழுத்து, இது வந்து என்ன உயிரெழுத்து மட்டும் இருக்கு. இது இது மெய்யெழுத்து, இது மெய்யெழுத்து வந்துச்சு. மெய்யெழுத்து அடுத்து உயிரெழுத்து வந்து ரெண்டையும் பிரிக்கலாம். இது உயிரெழுத்து வருது, அது அடுத்து மெய்யெழுத்து வருது, பாத்துக்கோங்க. எம்முடா இம்முது. ஏயுக்கு என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, ஆ. எஸ்க்கு இஸ், ஓவுக்கு ஆ. ஏன் ஓவுக்கு ஆ போற, ஓவுக்கு ஓ ஓ ஆ இருக்கு. ஓ ஓ ஆ 4 உயிரெழுத்து இருக்குங்க. எல்லுடா இன்னுது. ஈக்கு இங்க ஈ, ஈக்கு என்ன உச்சரிப்பு ஈ.
இந்த யூக்கு யா வரும் சொல்லிருக்கேன், யாவும் வரும். இது உயிரெழுத்து உச்சரிக்கிற உயிர்மை எழுத்து யாவுக்கு வருது. எம்முனா இம்முன, இம்முனாமா இசாசா இல்லி யா இம். மாசலீயம் என்ன சொன்னேன்? மாசலீயம் அழகான என்ன சொல்ற கல்லறை கட்டிடம். அழகான கல்லறை. கல்லறை இறந்தவங்கள உள்ள வச்சு மேல கட்டடம் கிடையாது. அது மாதிரி கல்லறை கட்டிடம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல கூட்டம் பாருங்க, இம்மு கூட்டலாம் மா ஒரே மாதிரி. ஆங்கிலத்துல பாருங்க எம்ஏ போட்டாலும் மா, எம்ஓ போட்டாலும் மா, எம்ஏஏ போட்டாலும் மா. அப்ப 3 மா இருக்குங்க. என்ன இருக்கு? 3 மா இருக்கு. என்ன ஆங்கிலத்துல ஒரு இம்மு தான் இருக்கு. 6 சாவலாம் போட்டிருக்கேன். அது என்ன 2 இச்சு இருக்கு. 6 டா போட்டிருக்கேன். 2 இட்டு இருக்கு. டி டி. அப்ப 6 வரும். அதை பட்சம் எத்தனை மையம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இதை பார்த்து பயன்படுங்க. ஒரு நல்ல மெத்தேடு. ஆங்கிலத்தை திரும்ப வாசிக்கலாம். ஏகப்பட்ட வீடியோக்கள் போடுறதுக்கு ஆங்கிலத்தை வாசிக்கிறது பாருங்க அதிசயமா. திரும்ப சொன்னேன் அதிசயமா எனக்கு வெளிப்படுத்திக்காரு. நான் சொல்ல முடியும் இந்த விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரியாத விஷயம் எனக்கு தெரியாது. அதிசயம் தானே. அதுக்கு பேர் மார்வல். என்ன சொல்றோம்? மார்வல். மிரக்கல் கூட சொல்லலாம். மிரக்கல். ஆண்டவருடைய வாழ்க்கையில் மிரக்கல் பண்றாரு. மிரக்கல் ஆச்சரியம், அதிசயம். நீ பெரிய இங்கிலீஷ் மீடியம் கலைச்சு குடிச்சிருக்கலாம். இங்கிலீஷ்ல என்ன இருக்கலாம், பல தீர்வு இருக்கலாம். ஆனா இந்த விஷயங்கள் பாருங்க ஆங்கிலம் வாசிக்கிறதுக்கு திரும்ப சொல்றேன். இது கொண்டு போனா பிள்ளைகள்லாம் ஆச்சரியமா 3வது படிக்கலாம். நான் படிக்க வச்சிருக்கேன். எந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்ல வச்சிருக்கேன். இப்ப ஆங்கிலத்தை அவங்க பயப்படாம படிக்கிறதா அவங்களுக்கு கல்வி வந்து படிப்பு வந்து திரும்ப சொல்றீங்க. எல்லாரும் பார்த்து பயன்படுங்கள். எல்லாருக்கும் நீங்க ஷேர் செய்யுங்கள். உங்க நல்ல லைக்கை கொடுங்க, உங்க கமெண்ட்ஸ்களுக்கு கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சொல்லி பாருங்க. என்னுடைய போன் நம்பர் 99 ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல்ல போய் என்னுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பாருங்க, பயன்படுங்க. உங்களுக்கு புக்கு வேணும், தமிழ் ஆங்கில வாச புக்கு தேவையில்லை என்னுடைய கேட்டு என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த புக்கை வாங்கிட்டு இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக ஆங்கிலம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.